வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம அகைன் அட்டாமிக் ஹேபிட்ஸோட இன்னொரு எபிசோட்ல கேட்சப் பண்றோம். இந்த எபிசோட்ல நம்ம பிஹேவியரல் சேஞ்சிங் லா செகண்ட் லா, அதாவது இந்த சாப்டர் 3 தேர்ட் சாப்டர் யூனிட் வந்துட்டு 9 பார்க்க போறோம். இந்த யூனிட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, எப்படி நம்ம கூட இருக்கு நம்மளோட சொசைட்டி, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாம் நம்மளோட ஹேபிட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. நம்ம அந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் எப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா, நம்மளோட ஹேபிட் கிரியேஷனுக்கு தேவையான மாதிரி மேனிப்புலேஷன் நம்ம பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதுதான் என்னங்கிறத இந்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்டோரியை போல்கர்னு ஒருத்தர் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். அவர் வந்துட்டு ஹங்கேரியில் இருக்கிறாரு. ஸோ அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, என்ன அப்படின்னா, யாருக்குமே நேச்சுரலாக பார்ன் டேலண்ட்னு கிடையாது. ரிப்பீட்டடான டிமாண்டிங் சுச்சுவேஷன்ஸில் ஒரு பர்சன் லேர்ன் பண்ணுறாங்க, இம்ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்துட்டு எந்த ஃபீல்ட்லேயும் மேலே போக முடியுங்கிறத நம்புறாரு. இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுறாரு. அது உங்கள் குழந்தைங்க கிட்டேயே கண்டக்ட் பண்ணுறாரு. அவருக்கு 3 குழந்தைங்க. 3 குழந்தைங்களுக்கும் சின்ன வயசுலேருந்தே செஸ் விளையாடணும், செஸ் தான் உங்களோட வாழ்க்கைங்கிற மாதிரி ஒரு ஃபிலாசபி, ஒரு ஐடியாலஜி கொடுக்குறாரு. நாள் போக 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 ரிப்பீட்டடாக இவங்க செஸ் விளையாடுவாங்க. இவங்களோட ரொட்டீன் எப்படி இருக்குன்னா, செஸ் விளையாடுவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, புது மெத்தட்ஸை லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி டோர்னமெண்ட்ஸ் அட்டைன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டோர்னமெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய ரெக்கக்னைசேஷன் எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு டாக்குமெண்ட் பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ போக போக இவங்களுக்கு எப்படி இந்த குழந்தைங்கலாம் நல்லா மாஸ்டர் ஆயிடுறாங்க. அவங்க பல ரெக்கார்ட்ஸு, பல விஷயங்கள் போனாலே வெற்றி தான் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டு கண்டிஷன் ஆயிடுறாங்க. ஸோ அவரோட தியரி ஆப்வியஸாக ப்ரூவ் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, ரிப்பீட்டடாக ஒரு பர்சனுக்கு அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குள்ள டைமே எஜுகேட் பண்ணாலும் அவங்க டெவலப் ஆவாங்கங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணார். பட் இதில் அவர் யூஸ் பண்ண அந்த ஐடியாலஜி, ஃபிலாசபி பாருங்களேன், அவங்க சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட், அவங்க அப்பா அம்மா, இந்த குழந்தைங்களுக்கு அவங்க அப்பா அம்மா தான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப், எல்லா குழந்தைங்களுக்குமே அப்பா அம்மா தானே ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் பேரண்டல் இன்ஃப்ளூயன்ஸ் இருப்பாங்க. பேரண்ட்ஸ் தான் ஒரு 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 ரோல் மாடலாக இருப்பாங்க. ஸோ அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே நீ செஸ் விளையாடுறியா, சூப்பர், செஸ் விளையாடுறது வந்துட்டு ரொம்ப நல்லதுன்னு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நல்லா விளையாண்டா அதுக்கு பரிசுகள் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அக்னாலஜ்மெண்ட் கிடைச்சோடனே அப்போ இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் என்னன்னா, ஓகே செஸ் வந்துட்டு ஒரு நல்ல நமக்கு ஒரு 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 ஐடென்டிட்டியை தருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிலேட் பண்ணி அதை ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம பார்க்கறது எப்படின்னா, அப்போ இதில் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா? அப்போ சொசைட்டி வந்துட்டு ஒரு சொசைட்டியாக நம்ம ஒரு பர்சனாக இருக்கோம், நம்மளை சுற்றி ஒரு சொசைட்டி இருக்கு, அது நம்மளோட ஹேபிட்ஸை வந்துட்டு எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3 முக்கியமான ஃபேக்டர்ஸும் இருக்கும். அதுவும் என்னன்னு இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம எல்லாமே எப்படின்னா ஹியூமன்ஸ் சோஷியல் அனிமல்ஸ் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நானே இருக்கேன். இப்போ இருக்கக்கூடிய பர்சனா இப்போ நான் இருக்கிறேன். என்னால கரண்டான எரால எந்த ஃப்ரெண்ட்ஸ், எந்த விஷயமே இல்லாம என்னால ஒரு கோலை நோக்கி தனியா டிராவல் பண்ண முடியும். பட் இது ஒரு கற்காலத்துல நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட சர்வைவல்குள்ள வாய்ப்பு ரொம்ப கம்மி. அந்த டைம்ல எப்படின்னா, குரூப்பா இருக்கக்கூடிய பீப்புள், எந்தெந்த பீப்புள்லாம் கொலாபரேட் பண்ணி ஒரு ட்ரைபா, ஒரு கிளானா ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க எல்லாமே சர்வை பண்ண முடியுது. ஏன்னா உங்களுக்கு ரிசோர்ஸ் நிறைய இருக்கும், டேலண்ட் உள்ள நிறைய இருக்கும், ஒவ்வொருத்தவங்க சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இதே தனியா விடப்பட்டவங்க வந்துட்டு கதை ஓவர். ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு பயம் சின்ன வயசுல இருந்தே இருக்கும். எங்க நம்ம வந்துட்டு சொசைட்டி என்ன சொல்லுதோ அது அது பின்னாடியே போகணும். ஏன்னா இதுதான் அதை பார்த்து தான் நம்மளோட பிரெயினுமே கண்டிஷன் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் சொல்ல போனா, நம்ம சொசைட்டியில பார்த்துக்கோங்க, இன்ஜினியரிங் கண்டிப்பா படிக்கணும், படிச்சோடனே ஐடிக்கு ஒர்க் பண்ணணும், அது ஒர்க் பார்த்த உடனே கல்யாணம், அப்புறம் குழந்தை, வீடு கட்டணும், போய் சேரணும். ஸோ இதுதான் நமக்கு வந்துட்டு ரிப்பீட்டடா கண்டிஷனா இருக்கும். ஸோ இது அலைண்டா இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருக்குமே ரெகக்னைசேஷன் ரொம்ப கிடைக்கும். சில பீப்புள் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க ஒரு பாதையில போவாங்க, போறப்போ சுத்தி எல்லாம்னா என்ன பைத்தியக்காரன், ஏதோ தேவலாம் பண்ணிட்டு இருக்கான், அழகா ஒரு வேலைக்கு போகலாம் இல்லையா, அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ இந்த ஒரு சில ஹேபிட்ஸ்லாம் நம்ம வந்துட்டு சொசைட்டி கண்டிப்பா ரெகக்னைஸ் பண்ணும், அக்னாலேஜ் பண்ணும். அதெல்லாம் ஹேபிட்ஸுமே நம்ம ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அதுக்கு முரண்பாடா இருக்கக்கூடிய ஹேபிட்ஸ் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்றது கஷ்டம். இப்போ இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ண என்னால குரூப்போட ஈஸியா மிங்கிள் ஆக முடியும்பா, என்னால ஒரு ஒரு குரூப்போட ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் அப்படின்னா அந்த ஹேபிட்ஸை நம்மளால ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். இன்னொன்னு, ஒரு 3 ஃபேக்டர் இருக்கு. அந்த 3 ஃபேக்டரும் நம்மளோட ஹேபிட்டை சொசைட்டியோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். என்ன அப்படின்னா, தி க்ளோஸ், தி மெனி, தி பவர்ஃபுல். க்ளோஸுங்கிறது ஒன்றும் இல்லை, நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நம்மளோட ஹேபிட்ஸ் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஒரு சொல்லுவாங்கல்ல,
உன்னை சுத்தி இருக்கக்கூடிய 5 பீப்புளோட ஆவரேஜ் தான் நீ அப்படின்னு. அது 100% உண்மை. எப்படின்னா, இப்ப நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாம் ஃபிட்டா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஃபேட்டா ஒபீஸா இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கும். தே வில் ஃபோர்ஸ் அஸ் டு லெவல் அப் இல்லையா? நமக்கு இன்னொன்னு பார்த்துட்டே இருப்போம். இதுல என்ன ஒரு விஷயம்னா, நமக்கு க்ளோஸா இருக்கிறவங்கள நம்மளே தெரியாம நம்ம வந்துட்டு இமிட்டேட் பண்ணுவோம். நம்ம க்ளோஸா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான் இருப்பாங்க இல்லையா? அவங்க என்னென்ன பண்றாங்கங்கிறது அவங்களோட சில அம்சங்கள் எல்லாமே நமக்கே லேர்ன் பண்ணாம, நமக்கே தெரியாம நம்ம அதை ஃபாலோ நம்ம வந்துட்டு அதை காப்பி பண்ணுவோம். இதேதான் இதேதான் இங்க அப்ளை ஆகுது. என்ன அப்படின்னா, நம்மளை சுத்தி இப்ப நமக்கு ஒரு ஹேபிட் கிரியேட் பண்ணோம். இப்போ புக் ரீட் பண்ணோம். இந்த ஹேபிட்டை கிரியேட் பண்ணோம். இப்போ இதை வந்துட்டு இது ஒரு நார்மலான ஒரு விஷயம் ஆக்கணும் அப்படின்னா, நான் பெஸ்ட் ஒரு 2 சொல்யூஷன் உங்க சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு புக் கிளப் இல்லைன்னா எந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்துட்டு புக் ரீடிங் ரொம்ப காமனான ஒரு ஹேபிட்டோ நீங்க அந்த குரூப்ல போய் ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓகே, இப்போ ஒருத்தன் புக் ரீட் பண்ணிட்டு இருக்கான், அவனை சுத்தி இருக்கிற யாருமே ஒரு ரீடிங்லாம் பண்ண மாட்டாங்க, அதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அவனால அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்காது அந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்றதுக்கு. பட் அதே அந்த ஒரு குரூப் அவங்க அந்த குரூப்ல உள்ள எல்லாருக்குமே ஒரு சிமிலரான இன்ட்ரெஸ்ட் அவங்க ஷேர் பண்றாங்க அப்படின்னா அதை வந்துட்டு நம்மளால ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும் இல்லையா? அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க, அந்த குரூப்புக்கும் உங்களுக்கும் ஒரு காமனான ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்க. சில டைம் அது மூவிஸா இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ தட் ஒரு பாண்டிங் வந்துட்டு நல்லா இருக்கும். அவங்கள வந்துட்டு அந்த புக் ரீட் பண்றதோ ஏதோ ஒரு விஷயம் மட்டுமே ஒரு ரிலேட் பண்ணாது. அதை தாண்டி ஒரு காமனான இன்ட்ரெஸ்ட் இருக்கிறப்போ அவங்க வந்துட்டு ஒரு தனி பர்சனை ஐடென்டிஃபை பண்றதோட அவங்க ஒரு குரூப்பாவே ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். ஸோ ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல இருந்து நம்ம ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம எந்த ஹேபிட்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஹேபிட் எந்த குரூப் கிட்ட காமனா இருக்குதோ அவங்க கிட்ட போய் சேருங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சன் வந்துட்டு நல்ல கிரிக்கெட் விளையாடணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னா, ஒரு செமையா விளையாடக்கூடிய ஒரு டீம் எப்போ பார்த்தாலும் போனா ஒரு டீமா உள்ள போவாங்க, ஒத்துமையா இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு டீம்ல போய் நீங்க ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க ஜஸ்ட் ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட்டை நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களோட ஸ்கில் அட் தி எண்ட்ல அந்த பீப்புளோட டிராவல் பண்றப்போ கண்டிப்பா லெவல் அப் ஆகும். இது 2வது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, தி மெனி. 2வது ஃபேக்டர் சொசைட்டி இன்ஃப்ளூயன்ஸ்ல மெனி என்ன அப்படின்னா, நம்ம கூட்டமா ஒரு விஷயம் ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு பல்கா ஒரு 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 எப்படின்னா ஒரு 500,000 பேர் ஒரு தவறான கருத்துக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா, மைனாரிட்டி என்ன பண்ணும்? சரி நம்ம தனியா இருந்தோம்னா ஒரு மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு ஆமாப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதை தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க நடத்துவாங்க. எப்படின்னா, ஒரு 2 கார்டு வச்சுக்கிறாங்க. ஒரு பர்சன் 2 பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பர்சன் ஆக்டரா இருப்பாங்க, இன்னொரு பர்சன் ஒரு ரியலா யாரோ நம்மள மாதிரி ஒருத்தவங்களை கூட்டிட்டு 2 கார்டு காட்டுவாங்க. காட்டிட்டு ஒரு லைன் எக்ஸாம்பிள் 5 சென்டிமீட்டர் இருக்கும் மாதிரி ஒரு லைன் போட்டிருக்காங்க. அடுத்த கார்டுல பாத்தீங்கன்னா ஒரு 5 சென்டிமீட்டருக்கு லைன் இருக்கு, 8 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் இருக்கு, 3 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் இருக்கு. அப்போ இவங்க 2 கார்டை பார்த்தோன்னே எதுப்பா கரெக்ட்? 2 இருக்கு இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற 5 சென்டிமீட்டர் லைன் இருக்கு இல்லையா? அது வந்துட்டு செகண்ட்ல இருக்கக்கூடிய 3 ஆப்ஷன்ஸ்ல எதுன்னு கேக்குறாங்க. அப்போ அந்த குரூப்ல வந்துட்டு 2 பேர் மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பர்சன் ஆப்வியஸா அந்த ஆக்டர் வந்துட்டு வேணும்னே ஒரு தப்பான விஷயத்த தான் அவங்க வந்துட்டு சொல்றாங்க, இதுதான் கரெக்ட் அப்படின்னு. அப்போ அந்த நார்மலா நம்மளே பர்சன் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இதுக்கு இல்ல அப்போசிஷன் தெரிவிக்கிறாங்க, இல்ல இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி. எப்ப அந்த கிரௌட் வந்துட்டு அதிகமாயிட்டே இருக்குதோ, அந்த ஆக்ட்ரஸோட கிரௌட் அதிகமாயிட்டே இருக்குதோ, அப்ப இவங்களும் என்ன பண்றாங்கன்னா, அவங்களே உங்களை செல்ஃப் டவுட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஏதாவது தப்பா சொல்றோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திருப்பி பாக்குறாங்க. பார்த்தாலும் அவங்களுக்கு லாஜிக்கலா இல்ல இதுதான் கரெக்ட்னு தெரியுது. பட் இருந்தாலும் ஓகே நம்ம குரூப்பா நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஏன்னா அது அகைன் நம்மளோட ஜீன்ஸ்லயே எழுதி இருக்கு இல்லையா? குரூப்பா இருக்கணும், ஒத்துமையா இருந்து செயல்படணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அது தப்பா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம குரூப்பை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ 2வது விஷயம் என்ன 2வது ட்ரைட் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, இப்போ எந்த ஹேபிட்டை குரூப்பா நிறைய பீப்புள் ஃபாலோ பண்றாங்களோ அது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அகைன் நமக்கு தெரிஞ்ச எல்லா பீப்புளுமே காலையில ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு மட்டும் ஐயோ 5 மணிக்கு எந்திரிக்கிறது கஷ்டமா இருக்குமே அப்படின்னு இருக்காது. ஓகே அவங்க எல்லாம் பண்றாங்க, அப்போ எல்லாரும் முன்னேற்றத்தை நோக்கி போறாங்க, நம்மளும் இம்ப்ரவைஸ் பண்ணணும்னு சொல்லி நம்மளுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணி எந்திரிப்போம். போக போக அது நமக்கு ஒரு ஈஸியா ஒரு பழக்கமாயிரும். அதே மாதிரி 3rd ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தி பவர்ஃபுல். ஆக்சுவலா பவர்ஃபுல்லா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே நிறைய ரிசோர்ஸ்க்கு ஆக்சஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ போக போக
நம்ம பீப்புள் எல்லாமே என்னன்னா ஓகே அந்த பவர்ஃபுல்லா இருக்கக்கூடியவங்களுக்குலாம் என்னென்ன ஹேபிட் இருக்கு. இப்போ ஓகே ஒரு 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 நல்ல பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல போறதுக்குன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணும் அது இதுன்னு சொல்லி ஒரு சில ஹேபிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்மளே அது நம்ம வந்துட்டு அது ஒரு தாரக மந்திரமா எடுத்துக்கிறோம். என்ன அப்படின்னா ஓகே நம்மளும் ஒரு ஒரு லைஃப்ல ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், புஷ் பண்ணணும், நிறைய எஃபோர்ட் போடணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சுப்போம். இது மூலமா என்ன அப்படின்னா இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய பீப்புள், ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாம் பாத்தீங்கன்னா பீப்புளோட ப்ரைஸ் அப்ரைசல்ஸ் ஐ மீன் லைக் பீப்புள் வந்துட்டு அவங்கள பாராட்டினா அப்ரிஷியேட் பண்ணாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ அவங்க ஹேபிட்ஸ் வந்துட்டு எந்த விஷயம் பண்ணா அந்த அப்ரிஷியேஷன் கிடைக்கும் அது ஃபோக்கஸ்டா இருக்கும். அதே தான் இப்போ நம்மளும் அடாப்ட் பண்ணுவோம் பொதுவா. என்ன அப்படின்னா ஓகே எந்தெந்த ஹேபிட்ஸ் எல்லாமே பண்ணா நமக்கு வந்துட்டு ஒரு அப்ரிஷியேஷன், ஒரு அக்னாலஜ்மெண்ட், நல்ல பாராட்டுகள்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்றது வந்துட்டு ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்காது. அது ஒரு ஈஸியான விஷயமா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நல்லா புக்கை ரீட் பண்றோம், புக்கை ரீட் பண்ணிட்டே இருக்கிறோம். அதுலேருந்து நமக்கு ஒரு 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 10 பேர் அப்ரிஷியேட் பண்றாங்க, சூப்பருங்க நீங்க வந்துட்டு புக் வாசிக்கிறீங்க, நல்லா இம்ப்ரவைஸ் பண்றீங்க உங்களே, நானும் புக்கை ரீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், என்ன நானே கொஞ்சம் லெவல் அப் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிலாம் நினைச்சோன்னா நமக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட், ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கும். அப்போ நம்ம அதை அப்படி ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த ஒரு 3 சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் நம்மளோட ஹேபிட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். மொதல் விஷயம் அகெயின் க்ளோஸாக இருக்கக்கூடிய பீப்புள், ரெண்டாவது நிறைய த மாஸ், த க்ரௌடு, தேர்டு விஷயம் த பவர்ஃபுல். இதில் ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு உள்ள ஹேக் என்ன அப்படின்னா நமக்கு என்ன ஹேபிட்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை காமனாக எந்த குரூப் வச்சிருக்குதோ அந்த குரூப் கூட நம்மளே போய் நம்ம சிங்க் ஆகிக்கிட வேண்டியது தான். செகண்ட் விஷயம் குரூப்பா ஐ மீன் உலகத்துல வந்துட்டு மாசா நிறைய பீப்புள் வந்துட்டு எதை ஃபாலோ பண்றாங்க, ஒரு ஒரு பெரிய குரூப்பா ஃபாலோ பண்றாங்கன்னா அந்த ஹேபிட்ஸை ஃபாலோ பண்றது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கஷ்டமான விஷயமா இருக்காது. இதுல ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேங்கிற மாதிரி உங்களோட ஹேபிட், உங்களுக்குன்னு ஒரு ஒரு டிசைர்ட ஒரு ஒரு கோல் வச்சிருக்கீங்க. அந்த கோலை ரீச் பண்ணணும்னா ஒரு சில ஹேபிட் ஃபாலோ பண்ணும். அந்த ஹேபிட் வந்துட்டு கூட்டமா இருக்கக்கூடிய பீப்புளுக்கு முரண்பாடா இருக்கு, ஆப்போசிட்ல போகணும்னு இருக்கு. அப்படி இருந்ததுன்னா கண்ணை மூடிட்டு தைரியமா நீங்க அந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல நடங்க. ஒரு 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 பழமொழி சொல்லுவாங்க, ஒரு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ப்ராப் சொல்லுவாங்க, என்னன்னா அந்த ஃபியருங்கிற மிஸ்ட தாண்டினதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு நல்ல பியூட்டி கிடைக்கும்னு. கண்டிப்பா ஒரு ஒரு பயமா தான் இருக்கும், ஏன்னா நமக்கு தெரியாது. இந்த சைடு ஒரு சொசைட்டில பாத்தீங்கன்னா நமக்கு ஓகே இப்படி போனா நீ சக்சஸ் ஆயிடலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு பாதை இருக்கும். இந்த இந்த தனியா நம்ம போற பாதை வந்துட்டு நமக்கு எப்படி என்ன மாதிரி விஷயம் தரும், நமக்கு என்ன கடினங்கள் தரும்னு எதுவுமே தெரியாது. இதை பார்த்து பயந்தே நம்ம அந்த குரூப்பா போய் ஜாயின் பண்ணிடுவோம். பட் த பீப்புள் ஹூ டுக் திஸ் பாத், அப்படி தனியா போனாலும் பரவாயில்ல கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு போறவங்க நிறைய பேர் நிறைய மேல ஒரு நல்ல உச்சத்துக்கு வந்துட்டு தொடுறாங்க. ஸோ கண்டிப்பா நெவர் ஃபியர் டு ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் த க்ரௌட் பிகாஸ் யூ ஆர் யூனிக். அகைன் தேர்ட் விஷயம், இது பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாம் என்ன ஃபாலோ பண்றாங்க, எந்தெந்த ஹேபிட்ஸ் எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு நல்ல ஒரு அக்னாலஜ்மெண்ட்டையும் ஒரு 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 பாராட்டுகளையும் தருதோ அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நம்மளும் அதே தான் பண்றோம் இல்லையா. ஸோ இந்த 3 விஷயங்களை வச்சு நமக்கு தேவையான மாதிரி ஹேபிட்ஸை கிரியேட் பண்ணி ஒரு ப்ராஸ்பரஸான லைஃபுக்கு நம்மளால் முன்னேற முடியும் நம்பிக்கையோட இந்த எபிசோட க்ளோஸ் பண்ணுவோம். அகைன் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனுக்கும் சொல்றேன், நீங்க எல்லாருமே ரொம்ப யூனிக். நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயல்லையுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் இந்த சொசைட்டில. முடிஞ்ச அளவு ஆக்கப்பூர்வமான தாக்கமா இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். ஓகே, டேக் கேர், பை.